ஹலோ விஐபிஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஏற்கனவே ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோடைய நன்மைகள் தீமைகள் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த வீடியோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கார்டிங் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் தனித்தனியான ஏஎம்சியில் ஒரு 41 ஃபண்ட்ஸ் இருக்குது. அதாவது தனித்தனி ஏஎம்சியில் தனித்தனி ஃபண்டு அவங்க போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்பு, ஸ்டேட் பேங்க்கு, ஆக்சிஸு, ஜேஎம் ஃபினான்ஷியல், இந்த மாதிரிலாம் நிறைய ஏஎம்சி இருக்குது. அந்த ஏஎம்சிக்கு கீழே ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபண்டில் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பிஸ்னஸ் சைஸ் தான் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்கீமில் இவ்வளோ அசட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு. இவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதோடைய டோட்டல் அமௌண்ட்டு தான் ஏயுஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஏவிங்கிறது நெட் அசட் வேல்யூ. என்ஏவிக்கு தனி வீடியோவே போட்டிருக்கோம், போய் பாருங்கள். லம்சமாக போடுவாங்க, எஸ்ஐபியாக போடுவாங்க இல்லையா? 2 மெத்தடில் போடுவாங்க. லம்சம்னாக்க எவ்வளவு, மினிமம் எஸ்ஐபி தான் எவ்வளவு அப்படின்னு ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 6 ஸ்கீம் மட்டும் இதில் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ ஹையஸ்ட்டாக உள்ள ஃபண்டு வந்து 84,840 கோடி இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ஸ்கீமில் இது 2048 கோடி இருக்குது. அதாவது அது 10 வருஷத்துக்கு மேலே உள்ள ஸ்கீமு. இது வந்து ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் தான் ஆகுது இந்த ஸ்கீமில். அதனால் உங்களுக்கு அமௌண்ட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. இதோட என்ஏவி வந்து 80 ரூபா இருக்குது. இதோட என்ஏவி வந்து 35 ரூபா இருக்குது. லம்சமாக போட்டிங்கன்னா 1000 ரூபா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் லம்சமுக்கு 5000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதில் மினிமம் எஸ்ஐபி எவ்வளோ போடலாம், 1000 ரூபா போடலாம். இதுலேயும் மினிமம் எஸ்ஐபி 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 5 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 80 ரூபா உள்ள என்ஏவியில் 5 லேக்ஸ் போடுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 5 லேக்ஸ் டிவைடட் பை 80.4337 போட்டோம்னா 6216 யூனிட்டு அலாட் ஆகிருக்கும். இதே 5 லேக்ஸு இதை 35 ரூபா யூனிட்டு. இப்போ இருக்கிற வேல்யூ இது 35 ரூபா, 35.05 போட்டோன்னா 14,265 யூனிட்டு அலாட் ஆகும். இப்போ இதோடைய கம்பேரிசனை, அதாவது ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசனை பார்ப்போம். இப்போ ரிட்டர்ன் கம்பேரிசன் 1 டே, 1 மந்த்து, 6 மந்த்து எல்லாமே பார்ப்போம். இப்போ போட்டிருந்தா இப்போ பாருங்கள், 1 டேக்கு எல்லாமே மைனஸில் இருக்குது, 1 மந்த்துக்கும் மைனஸில் தான் இருக்குது, 6 மந்த்ஸுக்குமே ஒரு சிலது மைனஸில் இருக்குது, ஒரு சிலது ப்ளஸில் இருக்குது. இதில் பாருங்கள், 1 மந்த்துக்கு வந்து -5% வரைக்கும்லாம் போயிருக்கு. அதாவது -5% தான். ஒரு 5 லேக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 25,000 வந்து உங்களுக்கு பிரின்சிபல்லையே அடி வாங்கியிருக்கும். நீங்கள் போட்ட பணத்திலே குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்க போடும்போது என்ன செய்வாங்க, நம்ம அசல்லே குறைஞ்சிருக்கே, பேங்க்கில் போட்டால் இந்த மாதிரி ஆகாதே, 25,000 ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே ஷாக் ஆகி என்ன செஞ்சுருவாங்க, பாதியில் வெளில வந்துடுவாங்க. இந்த மாதிரி வரதான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லாஸ் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் கைடன்ஸோடு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்போதுமே மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து அதுவும் ஈக்விட்டி ஃபண்டில் போகிறீங்கன்னா லாங் டேர்ம் போடும்போது தான் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாகவே வரும். லாங் டேர்ம் போட்டாக்க எவ்வளோ வருதுங்கிறத நம்ம அடுத்தடுத்தது பார்ப்போம். ஆனால் ஷார்ட் டேர்மில் போட்டுட்டு ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, மைனஸில் போகுது அப்படிலாம் நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக ஏற்ற இறக்கங்கிறது இருக்க தான் இருக்கும். இதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ நீங்கள் போட்டு இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா மைனஸில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ளே இந்த ஃபண்ட்ஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா, லாஸ்ட்டு 1 மந்த்துக்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே மைனஸில் தான் இருந்திருக்கும். 6 மந்த்ஸில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு சில ஸ்கீம் மைனஸு, ஒரு சில ஸ்கீம் ப்ளஸில் இருக்கும். பட் லாங் டேர்மில் போடும்போது பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஒரு 20% அபவ் 20%க்கு மேலே தான் இருக்குது. ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 30.53 அளவுக்கு ஹையஸ்ட்டு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி லோயஸ்ட்டு ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.49 வரைக்கும் ரிட்டர்ன்ஸும் இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், 1 இயர் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோர் தேன் 20%க்கு மேலே தான் வந்திருக்கு. இப்போ 3rd இயரில் பார்த்தீங்கன்னா மினிமம் 9.49 கூட வந்திருக்கு. அதாவது மினிமம் 9.49% வந்திருக்கு. மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா 30.53% வந்திருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 9%, அதாவது பேங்க்கில் போட்டிங்கன்னா 6 to 7% தான் வரும். பட் அதுக்கு மேலே வரும். கன்ஃபார்மாக இவ்வளோ தான் வரும், ஃபிக்ஸடாக 20% வரும், ஃபிக்ஸடாக 12% வரும் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டில், கேப் ஃபண்டுன்னு இல்லை, எந்த ஃபண்டுலையுமே நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு
16% மினிமமும் மேக்ஸிமம் 19% ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதை நம்ம ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டரில் 5 lakhs போட்டிருந்தாக்கா எவ்வளோ ரிட்டர்ன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். 16.40% ஒர்க் அவுட் ஆகுது. இங்கே இயர் வந்து 3 வருஷம் போடுவோம். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது பாருங்கள், 2,88,000 உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன். இன்கேஸ் 19.69% ஒர்க் அவுட் ஆச்சுனாக்க எவ்வளோ கிடைக்கிது, லம்சமில் போட்டிங்கன்னா 3,57,000 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் என்ஏவி படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படின்னாக்க, இப்போ இந்த ஸ்கீம் சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த ஸ்கீம் சொன்னால 35 ரூபா இருக்குல்ல என்ஏவி, அந்த என்ஏவியை பாருங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ என்ஏவி இருக்குது அப்படின்னா ஒரு 20 ரூபா, 20.47 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 ரூபான்னு எடுத்துப்போம். இப்போ 35 ரூபா. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 20 ரூபான்னு வாங்கியிருப்பீங்க. ஒரு 5 லட்ச ரூபா போடுறீங்க, 20 ரூபான்னு இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. 25,000 யூனிட்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கும். இப்போ எவ்வளோ ரூபா போகுது அந்த என்ஏவி, 35 ரூபா போகுது. அப்படின்னா பாருங்கள், 8,75,000 ரூபா இப்போ உங்களுடைய பேலன்ஸு இருக்கும். 8,75,000 இருக்கும். இப்படி தான் என்ஏவி பேஸ்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ பிகினர்ஸ் எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது. அது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஒரு அப்புறம் ரஃபாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 2022 20 ரூபா போகுதா, 2023 வரைக்கும் பாருங்கள் 18 ரூபாலாம் குறைஞ்சிருக்கு. 23லாம் 18 ரூபாலாம் குறைஞ்சிருக்கு. 19 திருப்பியும் அதே 20 ரேஞ்சு வந்துருக்கு. இந்த மாதிரி டயத்தில் இவங்க என்ன செஞ்சுருவாங்க, என்ன போட்டும் 1 வருஷம் ஆகுது, இதே பேங்க்கில் போட்டிருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு க்ரோத் வந்திருக்குமே, நம்ம போட்டு பணத்தோட ரிட்டர்ன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கே. இங்கே பாருங்கள், 1 வருஷம் 2022 போட்டபோது அதே தான், 23 வந்தும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. 18லாம் வந்திருக்கு, 18.45. இவங்க என்ன செஞ்சுருவாங்க, பிகினஸாக இருக்கிறவங்க இந்த டயத்துலேயே குவிட் பண்ணி வெளில வந்துடுவாங்க. அதாவது 1 வருஷம் 2 மாதம் வெயிட் பண்ணி 20 ரூபாயோட குறைஞ்சி 18.45 அப்படிங்கிற ரேட்டுக்கு வெளில வந்துடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்னு பாருங்கள், 18.45 யூனிட், 25,000 யூனிட், 25,000 யூனிட் 18 ரூபா 45 பைசான்னு வெளியில் வந்துட்டாங்கன்னா 4,61,000 ரூபா போட்ட பணத்தோட ஒரு 40,000 ரூபா லாஸில் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுனாலே நஷ்டம், அதில் போகாதீங்க அப்படின்னு சொல்லி பிகினர்ஸு பயந்துருவாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுனால என்ன செய்யணும், அதுவும் ஈக்விட்டி ஃபண்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாங் டேர்ம், அதாவது அதை கொஞ்சம் மறந்து தான் இருக்கணும் நீங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல ப்ராஃபிட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் விட்டுட்டீங்க 23 மார்ச், 23 பிப்ரவரி மார்ச்சில் இந்த குறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது 24ல் பார்க்குறீங்க, என்ன ரேட்டுக்கு ஏறி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ மேக்ஸிமம் போயிருக்குன்னு பாருங்கள், 36 ரூபாலாம் போயிருக்கு. 36.85 இந்த ரேட்டுக்கு போயிருக்கு. அதாவது எவ்வளோ ஏறி இருக்கு, அடுத்த ஒரு வருஷம் 2 மாதம் இல்லை, நீங்கள் 1 வருஷம் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா கூட 29 ரூபா ஏறி இருக்கு. இப்போ இந்த பீக்கு 36 ரூபாய்க்கு நீங்கள் அந்த சரண்டர் பண்ணி எடுக்கிறீங்க, ரிடம்ஷன் பண்ணி எடுக்கிறீங்க. 36 ரூபா 98 பைசாலாம் போயிருக்கு. 37 ரூபா 6 பைசா லேட்டஸ்ட்டாக, 37 ரூபா 6 பைசா, 37 34 இவ்வளோலாம் 37 34க்கு போயிருக்கு, 34 ரூபாய்க்கு போயிருக்கு. அப்போனா பாருங்கள், நீங்கள் போட்டது 5 லட்சம் தான், எவ்வளோ ரூபா உங்களுக்கு க்ரோத் வந்திருக்கு, 4,33,500 ரூபா வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமை காத்திங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்டுனாலே, அதுவும் ஈக்விட்டி ஃபண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்மாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இது ஃப்ளெக்ஸி கேப்புக்குன்னு ஃபண்டுக்குன்னு இல்லைங்க, எல்லா ஃபண்ட்ஸுக்குமே இப்படி தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி நிறையா கால்குலேஷன்ஸும் பார்ப்போம், நிறையா ஃபண்ட்ஸும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.